கோட்டு கிட்டலாம் போட்டுருக்கோம்னா பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலேருந்து வந்தவங்களாம் நினைக்காதீங்க. நடந்ததை அப்படியே பதிவு செய்கின்றேன். உணர்ச்சி பூர்வமாக ஸ்லிப்பர் போட்டிருப்போம். பாத்ரூம் செப்பல் தான் அப்போ ஸ்கூலுக்கு செப்பல். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் போதலூருங்கிற கிராமத்தில் எல்லோரும் லைனாக மணலில் கீழே கொட்டியிருக்கிற மணல் எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கோம். நானும் இன்னொரு பையனும் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். அந்த லைன்லேருந்து வெளியில் வந்து ஓடுறோம். பிஇடி வந்து ஏன்டா ஓடுற, ஓடாதங்கிறார். உங்களுக்கு தெரியல, விசில் வச்சுருப்பார் கையில். அது அப்படி ஒரு சுற்றினார். ஏன்டா ஓடியாந்தன்னு. எனக்கு இந்த இடத்துல அடிபட்டுருச்சு. அடிக்காத அப்படின்னு சொல்லி அந்த வைஸ் பிரின்சிபல் சொல்லிக்கிட்டே வந்தார். உனக்கு போய் அடிக்கிறியா, அவன் காலை பார்த்தியான்னு. காலை பார்த்தா நாங்கள் ஓடின 2 பேருக்கு மட்டும் காலில் செருப்பு இல்லை. இது கதை இல்லை, நிஜம். கீழே நடந்து போகும்போது நெருப்பு சூடு, மணல் சூடு தாங்கலை, அதனால ஓடினான். இதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, பிடி மாஸ்டருக்கு தெரியல. அவர் என்ன சொன்னார், சாயங்காலம் ஸ்கூலுக்கு விட்டு போகும்போது என்னை வந்து ஆஃபீஸில் பாருங்க. 2 பேரும் போகிறோம். 2 பேருக்கு செருப்பு வாங்கி வச்சுருந்தார். என்கிட்ட கேட்டார், உன் செருப்பு எங்கன்னு. சார், எங்கள் வீட்டில் பால் கறந்து அந்த பாலை போதலூருங்கிற ஊர்லேருந்து தஞ்சாவூருக்கு 1/2 மணி நேரம் ட்ரெயினில் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டில் லைனை கிராஸ் பண்ணி போய் கொடுத்துட்டு 2 ரூபா வாங்கி அதில் தான் சார் நான் சீசன் டிக்கெட் எடுக்கணும். அங்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்காக வந்து நான் வரும்போதே எங்கள் அம்மா பால் கறந்து கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ட்ரெயினில் வந்து ஏற போகும்போது ட்ரெயினுக்கு நான் லேட்டாக வந்துட்டேன். எல்லோரும் அவசரமாக ஏறுறாங்க. விசில் அடிச்சிட்டார் கார்டு. ட்ரெயின் வந்து போக போகுது. நான் காலை வச்சு ஏறும்போது பின்னால் வந்தவன் காலை மிதிச்சான். அந்த செருப்பு அறுந்து போச்சு. அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார். உடனே சொன்னார், நீ என்சிசியில் சேர்றாங்க. இதுக்கு என்ன இவர் என்சிசியில் சேர், அங்கே ஷூ கொடுப்பான்டா, அதை நீ போட்டுக்கலாம் அப்படின்னு. இவர் புது செருப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. என்சிசியை பற்றியே நினச்சிக்கிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு, அவர் கொடுத்த செருப்பை போட்டுக்கிட்டு என்சிசியில் போய் சேர்ந்து அன்னைக்கே சேர்ந்து ஷூவையும் வாங்கிட்டு ட்ரெயினுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் ஏதுறான்னு கேட்டாங்க. இந்த நடந்த நிகழ்ச்சியை சொன்னேன். அவங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகி கட்டி பிடிச்சி அவங்க அழுதுட்டாங்க. இந்த நிகழ்வு எனக்கு மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. இது ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? காவல்துறை அதிகாரியாக மாறிய பிறகு எஸ்பியா வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே எஸ்பியா வந்தேன்னு சொன்னால ஃபுல் யூனிஃபார்மில், காலில் ஷூ, தலையில் கேப்போட அந்த வாத்தியாரை பார்க்க போகிறேன். 6 அடி உயரத்தில் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்காரு. போன உடனே அவருக்கு யூனிஃபார்மில் என்ன அடையாளம் தெரில. கேப்பை கழட்டிட்டு அவருக்கு ஒரு சல்யூட் அடிச்சு, சார் நான் கலிமூர்த்தி சார்னா கூட வந்த கான்ஸ்டபிள் வந்து சொன்னால், சார் எஸ்பி வந்திருக்காரு அப்படின்னா. பட்டுன்னு எந்திரிச்சார். டேய் நீ பூதலூரில் அப்படின்னாரு. ஆமாம் சார்ண்ணே. அப்படியே என் காலை பார்த்தாரு. காலில் பளபளன்னு ஷூ. நான் உடனே சொன்னேன், சார் உங்களை பார்க்கறதுக்கு முன்னால் எனக்கு காலுக்கு செருப்பு இல்லை, உங்களை பார்த்த பிறகு நான் காலில் இருக்கிற ஷூவை கலட்ட நேரம் இல்லை சார், அவ்வளோ பெரிய உயர் அதிகாரி ஆகிட்டேன். அத்துணைக்கும் காரணம் ஒரு ஆசிரியர். அதுக்கு தான் சொன்னேன், வாடிய முகத்தை பார்த்த போதெல்லாம் வாசிக்க தெரிந்த ஆசிரியரால் மட்டுமே வழித்துணையாக வந்து வழிகாட்ட முடியும்னு சொன்னதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை, வாழ்க்கை அனுபவம்.